குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்பதை தேர்வு செய்வதற்காக ஆளும் பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பீகார் ஆளுநரான ராம்நாத் கோவிந்த் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கட்சித் தலைவர் அமித்ஷா அறிவித்தார். एनडीए के सभी साथी दलों की ओर से श्री रामनाथ कोविंद जी राष्ट्रपति पद के लिए प्रत्याशी होंगे. இதனை அறிந்ததும் ராம்நாத் கோவிந்தின் சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதையடுத்து பாட்னாவிலிருந்து டெல்லி சென்ற ராம்நாத் கோவிந்திற்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேற்று மாலை பிரதமர் மோடியையும் பாஜக தலைவர் அமித்ஷாவையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம்நாத் கோவிந்த் சாமானிய நபரான தாம் மிகப்பெரிய பொறுப்புக்கு முன்னிறுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவை கோர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 71 வயதான ராம்நாத் கோவிந்த் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பிறந்தவர். சட்டப்படிப்பை முடித்த பின் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் பின்னர் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். 1994 முதல் 2006 வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பீகார் ஆளுநராக ராம்நாத் கோவிந்த் பணியாற்றி வருகிறார். பாஜக தலித் மோர்ச்சாவின் முன்னாள் தலைவராக இருந்துள்ள ராம்நாத் கோவிந்த் பாஜக செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றியுள்ளார்.